தான் கல்வி கற்ற பாடசாலையின் ஆசிரியரினால் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பின்னர் மேலும் பல அழுத்தங்கள் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி அதன் மூலம் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் 16 வயது பாடசாலை மாணவி கடந்த 29ஆம் திகதி தனது உயிரை தானே எடுத்துக்கொண்ட சம்பவம் கொட்டஹேன பகுதியில் இடம்பெற்றது. இந்த சம்பவத்தை அடுத்து இந்த மாணவிக்கு நீதி கோரி பலரும் போராட்டங்களை மேற்கொண்டனர். அது மட்டுமன்றி பாராளுமன்றிலும் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து தெரிவித்திருந்தார். அவரின் கருத்திற்கு பதிலளிக்கும் விதமாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்து சமூகத்தில் பாரிய பேசு பொருளாக அமைந்தது. நாம் இப்போது அதை பற்றியா கதைக்க வந்துள்ளோம்? இல்லை. நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த தகவல் அவர் பாராளுமன்றில் தெரிவித்த கருத்து என தெரிவிக்கப்பட்டு இவ்வாறானதொரு தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது. அதில் அவர் என்ன தெரிவித்திருந்தார்? உயிரிழந்த மாணவி தொடர்பில் மனு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க நான் ஒன்றும் மெர்வின் சில்வா அல்ல, இது ராஜபக்ஷக்களின் ஆட்சியும் அல்ல, போல்ராஜ் எதிர்க்கட்சிகளை சாடியுள்ளார் என்று தெரிவித்தே இந்த தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. உண்மையில் பாராளுமன்றில் போல்ராஜ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தாராம். நாம் அன்றைய தினம், அதாவது கடந்த 8ஆம் திகதி பாராளுமன்றில் போல்ராஜ் அவர்கள், சரோஜா போல்ராஜ் அவர்கள் என்ன தெரிவித்தார் என்பது தொடர்பில் ஆராய்ந்தோம். இந்த கடந்த நாட்களில் இதை பற்றி ஆராய்ந்த போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், நான் 5ஆம் திகதி குறித்த மாணவியின் பெற்றோர்களை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வருமாறு அழைத்திருந்தேன். இருப்பினும் அவர்கள் சமூகம் அளித்திருக்கவில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை தொடர்ந்தும் பல நாட்கள் கடந்தும் அவர்கள் என்னை, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அமைச்சிற்கு சமூகம் அளிக்கவில்லை. இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த முறைப்பாடுகளையும் வழங்கவில்லை என்பதுடன் பல்வேறு தகவல்களையும் அவர் அன்றைய தினம் பாராளுமன்றில் தெரிவித்திருந்தார். ஆனாலும் மேற்குறிப்பிட்ட சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்பட்டதனை போன்று எந்த ஒரு தகவலையும் அவர் அன்றைய தினம் தெரிவித்திருக்கவில்லை. அது மட்டுமன்றி சரோஜா போல்ராஜ் அவர்கள் தனது ஃபேஸ்புக் பக்கத்திலும் குறித்த சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவலானது போலியானது எனவும், கடந்த 8ஆம் திகதி அவர் பாராளுமன்றில் என்ன தெரிவித்தார் என்பது தொடர்பான காணொலியையும் பதிவிட்டிருந்தார். எனவே அவர் கடந்த 8ஆம் திகதி பாராளுமன்றில் குறித்த மாணவி தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கள் சமூகத்தில் பாரிய பேசு பொருளாக அமைந்தது நாம் அறிந்த ஒன்றே. எனினும் இந்த குறித்த ஃபேஸ்புக் பதிவில் தெரிவிக்கப்பட்டதனை போன்று எந்தவித கருத்துக்களையும் அவர் அன்றைய தினம் தெரிவித்திருக்கவில்லை என்பது உறுதியானது. எது எவ்வாறாயினும் இந்த மாணவியின் மரணம் தொடர்பில் நீதி கிடைக்குமா என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.